சேலம் மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு 2,905 கோடி ரூபாய் மதிப்பில் பயிர்க்கடன் வழங்கப்பட்டிருப்பதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் 4.58 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள வேளாண் அங்காடிகள், சேமிப்பு கிடங்குகள் மற்றும் புதிய நியாய விலைக் கடைகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் திறந்து வைத்தார். தொடர்ந்து 17.83 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கிய அமைச்சர் ராஜேந்திரன் 5,000த்திற்கும் மேற்பட்ட புதிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினார். பின்னர் நடைபெற்ற விழாவில் பேசிய அவர், சேலம் மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 3,000 கோடி ரூபாய்க்கும் மேலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் 2.5 லட்சம் விவசாயிகளுக்கு 2,905 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கடந்த 3 ஆண்டுகளிலே ஏறத்தாழ 3,000 கோடி ரூபாய்க்கு மேலான அரசின் பல்வேறு துறைகளிலே நிதியினை ஒதுக்கி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த பணிகளிலே முன்னேற்றம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையும் இருக்கிறது. அதை போல இங்கே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டதை போல 2.5 லட்சம் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் பற்றி நம்முடைய மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டிருந்தார்கள். 2.5 லட்சம் விவசாயிகளுக்கு 2,965 கோடி ரூபாய் பயிர்க்கடனாக வழங்கப்பட்டிருக்கிறது சேலம் மாவட்டத்திலே.